தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். சங்கீதம் 73 28 எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகில் வாழ்கிற அநேக மக்களுக்கு தேவனோடு இசைந்து அவரை அண்டிக் கொள்ளுகிறதின் மேன்மை விளங்குகிறதில்லை. அதைத்தான் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஒரு குடும்பம் வேதம் காண்பிக்கும் வழியிலே நடப்பார்களானால் அதுதான் தேவனை அண்டிக் கொள்ளுகிற வாழ்க்கை. கர்த்தர் அவர்கள் மீது அன்பாயிருப்பார். வேதத்தில் நாம் வாசிக்கிற பல பக்தர்களின் வாழ்வை போல நம் வாழ்வையும் தம்மோடு இணைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆனால் நாமோ மிகுந்த பரிதாபத்திற்குரியவர்களாக மனிதர் மேல் முழு நம்பிக்கையையும் வைத்து முடிவில் ஏமாற்றமடைகிறோம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், செழிப்பான் என்ற வசனங்களின்படி நீங்களும் ஆசீர்வாதம் பெற அவரையே அனுதினமும் அண்டிக் கொள்ளுங்கள். ஒரு குடும்பத்தினர் ஆண்டவரை அறியாமல் அவர் வழிகளில் நடக்காமல் தங்கள் சொந்த வழிகளை பின்பற்றி நடந்து வந்தார்கள். ஆலயம் போவார்கள், ஆனால் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பதிலாக தங்கள் நண்பர்களை பார்க்கவும் ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக ஆலயத்திற்கு போவதுமாக வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு வாலிபன் மட்டும் எப்படியோ ஆண்டவருடைய அன்பை ருசிக்கும் கிருபையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றான். வேதத்தை கருத்தாய் வாசிக்க ஆரம்பித்தான். கர்த்தரோடு ஜெபத்தில் பேச ஆரம்பித்தான். அவன் உள்ளத்திலே நிறைவான சந்தோஷம், சமாதானம் இருப்பதைக் கண்டு யாவரும் ஆச்சரியமடைந்தார்கள். அவன் மூலம் ஒவ்வொருவராக இந்த சந்தோஷத்தை குறித்து அவனிடம் வினவிய பொழுது அவன் மிகுந்த பொறுமையோடும் அன்போடும் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆலோசனையை தன் அனுபவத்தோடு விளக்கி கூறினான். அதோடு கூட அவர்களுக்காக கருத்தாய் ஜெபித்தும் வந்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு குடும்பம் முழுவதும் கர்த்தரை அண்டிக் கொண்டு நற்சாட்சிகளாக விளங்க அருள் புரிந்தார். வாலிபர்களே, பெரியவர்களே, குடும்பத்தின் மக்களே, உங்கள் வாழ்க்கையையும் கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய தெய்வீக சந்தோஷம், சமாதானத்தினால் நிரப்பி நற்சாட்சியாக மாற்ற ஆவலோடு இருக்கிறார். பெயரளவில் மட்டும் ஆண்டவரை தேடாமல் கருத்தாய் பயபக்தியுடன் தேடி நீங்களும் இந்த தெய்வீக அனுபவங்களை பெறும்படி ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு தெய்வமே, இவ்விதமான தெய்வீக ஆசீர்வாதங்களை எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் இன்று முதல் நீர் நிறைவாய் தந்துள்ள வேண்டும் என்று என் வாழ்வை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எல்லா விதமான போராட்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் என்னை விலக்கி உம் தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பி நற்சாட்சி நிறைந்த வாழ்வை எனக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.